அச்சமில்லை என்பதில்லை. அச்சம் என்பது அச்சம் என்பது தமிழே என் உயிர் மூச்சு மூச்சு. தமிழே என் பேச்சு பேச்சு. தமிழே என் உயிர் உயிர். தமிழ் வாழ்க வாழ்க. தமிழ் வாழ்க 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 அந்தால வந்து வாழ்க வாழ்க. தமிழ் உயிர் எங்க வந்து நலமாக இருக்கட்டும். நன்றாக என்ன மனுஷன் நீனு எங்க வந்து இடிச்சிட்டு இருக்க பின்னாடி வந்து இடிச்சிட்டு இருக்க நல்ல வாயில போய் உன்னை வணக்கம் சொல்லி வரவேற்கிறேனம்மா. எப்படி இப்படியா பின்னாடியா தவறு நடந்து விட்டது. தமிழ் என்ன ஆசிரியர் தவறு நடந்துச்சு வாத்திய கலைஞர்களை வரவேற்பதற்காக செல்லுகின்ற வழியிலே உங்கள் பிட்டத்திலே நான் எடுத்து விட்டேன். என்னது பிட்டம் பிட்டம் பிட்டத்திலே எடுத்து விட்டேன் என்றால் பிட்டம் என்பது சுத்த தமிழிலே குண்டு என்று அர்த்தம். தமிழை தவிர என் வாயிலே வேறு எந்த வார்த்தையும் வராது. ஏங்க ஆங்கிலம் கலந்து உரையாடுவது என் அகராதியிலே கிடையாது. அட நீ என்னத்தையே ஆட்டு, நான் அத பத்தி கேட்கல. பின்னாடி இடிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, அதை ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏயா பார்க்க பெரிய மனுஷமா இருக்க, பேசலாம் இப்படி பேசிட்டு இருக்க. தவறாக உரையாடுகிறீர்கள். தங்கள் உரையாடுவது எனக்கு பிடிக்கவில்லை. நான் பிட்டம் என்பதுதான் உண்மையான வார்த்தை. ஜென்டில்மேன் அப்படி சொல்லக்கூடாது. ஜென்டில்மேன் ஆங்கில வார்த்தை ஜென்டில்மேன் என்ற வார்த்தை ஆங்கிலம். ஒரு சாரி கேட்டு போங்க, நான் என்ன வேணாம். தவறம்மா தவறு. இப்பொழுது சாரி கேட்க சொல்வீர்கள், அப்புறம் உள்பாவடை கேட்க சொல்வீர்கள், அப்புறம் பாடியை கேட்க சொல்வீர்கள். இது எனக்கு தேவையா? சாரி என்பது ஆங்கில வார்த்தை. ஆகவே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தவறாக பேசாது. எங்க ஆங்கிலம் மலர்ந்து உரையாடுவது என் அகராதி. சுத்த தமிழன். மன்னிப்பே கேட்க வேண்டாம். யார் இவர் சுத்த தமிழன்? எங்க இருந்து வாரியா நீங்க? உள்ளே இருந்து தான் வருகிறேன். உள்ளே சரி, இந்த உள்ளே மறுபடியும் நீங்க இப்படி பேசுனீங்க, நாங்க உள்ளே தள்ளிடுவோம். இல்ல இதுக்கு நீங்களே உள்ளே தள்ளினால் எனக்கு என்னமா? ஏங்க நீங்க வேன்லானே வந்தியா? அப்படி சொல்லக்கூடாது. அது வேன் என்பது ஆங்கில வார்த்தை. அப்புறம் பைக்ல வந்திருக்காரு, அதுவும் சொல்லக்கூடாது. அதுவும் ஆங்கில வார்த்தை தான். இரு சக்கர வாகனம் என்று சொல்ல வேண்டும். சரி, ஓட்டுனர் டிரைவர் தானே ஓட்டுனாரு. அப்படி மறுபடியும் டிரைவர் என்பது ஆங்கில வார்த்தை ஐயா. ஓட்டுநர் தான் ஓட்டினார் என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? தவறாக பேசுவது. ஓட்டுறவத ஓட்டுவார். உரையாடுவது தெளிவாக உரையாட வேண்டும். திருப்பத்தூர்ல ஒரு ஆண் உரையாடினால் ஒரே பத்தியே பேசியிருக்க, இது நல்லதுக்கு இல்ல பாத்துக்க. உன்னை என்ன அந்த விளம்பரத்துக்காக கூட்டிட்டு வந்தாங்க? பெண் உரையாடினால் அதன் பெயர் பெண் உரை. ஆண் உரையாடினால் ஆண் உரை. அப்ப மாலாடி மாத்திர என்ன சொல்றீர்கள்? எனக்கு இதெல்லாம் புரியவில்லை ஐயா. தாங்கள் ஏதோ தவறாக உரையாடுங்கள். அம்மா தயவு செய்து நீங்கள் சரி வாங்க ஆசிரியரே. அம்மா வந்திருக்காரு, ஒரு காப்பி வாங்கி போட்டு கொடுமா. தவறு. காப்பி என்பது ஆங்கில வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. கொட்டை வடிநீர் சாப்பிடுறீர்களா என்று கேட்க வேண்டும். சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்க. காப்பி பிடிக்காது போல, டீயாவது போட்டு குடிப்போம். வாங்க டீ குடிக்க போலாம். அதுவும் ஆங்கில வார்த்தை தான். தேநீர் என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? அம்மா தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழிலே உரையாட தெரியாத தர்த்தரமே நீ ஒரு பெண்ணா? வாயை புடிச்சு கிழிச்சு போய் ஒட்டை கூத்தலம் அந்த ஆளுக்கு பாலையில கொடுத்தாதேடா. டீ வேணாம் காப்பி வேணாம். பால் பால் ஆஹா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் முப்பால் அருந்தியவன் நான். உன்பால் அருந்த கையோ ஓட்டிச்சு புரிய ஓடிச்சு. பார்க்க பெரிய மனுஷ மாதிரி இருக்க, பேசலாம் அட்ட தரத்தரமா பேசிருக்க. என்ன நினைச்சிருக்க மனசுல? தயவு செய்து தவறாக நிக்காது. என்ன உன்பால் திருப்பி வாயை கிழிச்சு புரிய கிழிச்சு ஆடையை நீக்கி பால் கொடுக்க வேண்டும். என்ன ஆடையை நீக்கி? ஹலோ இந்தாருங்க, இப்படி பேசினீங்கன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். தயவு செய்து தவறு. போலீஸ் என்பதும் ஆங்கில வார்த்தை தான். காவல்துறையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பா வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்கப்பா. மறுபடியும் தவறாகவே சொல்கிறீர்கள். வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடாது, புலன குழுமம் என்று சொல்ல வேண்டும். பேஸ்புக்ல போட்டு விடுங்க. இதுவும் தவறு. முகநூல் என்று சொல்ல வேண்டும். பேஸ்புக் என்பது ஆங்கில வார்த்தை அல்லவா? அப்பா யூடியூப்லயாவது போட்டு விடுங்கப்பா. அதுவும் தவறு. மீண்டும் தவறாக உரையாடுகிறாய். வலைதளம் என்று சொல்ல வேண்டும். இனிமே ஒரு சாமலே வச்சு மிதிச்சு புரிய ஒரு அளவு தான் பாத்து. ஜாமான் என்று சொல்லக்கூடாது, அதை உறுப்பு என்று சொல்ல வேண்டும். என்னது? ஓ நீங்கள் மிதிப்பது என்றால் உறுப்பிலே மிதிப்பேன் என்று சொல்லுங்க. உறுப்புனா என்ன? ஆறு உறுப்பு. ஆண் உறுப்பு. அப்படி சொல்லுங்க. ஏங்க உங்கள்ட்ட செல் இருக்கா? மறுபடியும் தவறாக சொல்லுகிறேன். செல் இல்லையா? செல் என்பது ஆங்கில வார்த்தை. வேற கைபேசி என்று சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே பிறந்து ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்த தர்த்தரமே தமிழிலே பேச தெரியவில்லை என்றால் நீ எல்லாம் பெண்ணா? அங்க வீடியோ எடுக்கறாங்க. ஆடைய விலகிட்டு சாப்பிடுறேன்னு சொன்னதானே, அப்புறம் என்ன ஓப்பெண்ணே ஓப்பெண்ணு என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? மீண்டும் தவறாக உரையாடுகிறீர்கள். நான் சொல்வது ஓ பெண்ணே என்று சொன்னேன். நீங்கள் ரெண்டையும் இணைத்து வேறு செய்கைக்கு என்னை அழைக்கிறீர்கள். ஏய் நான் எதுக்கே உன்னைய கூப்பிட போறேன்? அது எனக்கு இங்க பாரு, இப்படி இருக்கும்போது உன்னைய எதுக்கே நான் கூப்பிட போறேன்? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? எப்படி இருந்தாலும் என்னை கூப்பிடுவாய். நான் உன்னை கூப்பிட மாட்டேன். பிறகு என்ன பேச்சை நிறுத்தமா? இனிமேல் ஆங்கிலம் கலந்து உரையாட மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். சத்தியம் செய். தமிழ் எதுக்கு நான் சத்தியம் பண்ணணும்ன்றேன்? தாய்மொழியான தமிழை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. எந்த மொழியும் சாராத ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழி ஒன்றுதான். அதை பேச தெரியாத
லூசு மாதிரி பேசிக்கிற, நான் தமிழ்ல தான் பேசிக்கிறேன். லூஸ் என்று சொல்கிறாய், அதுவும் ஆங்கில வார்த்தை தான். பைத்தியம் என்று சொல்ல வேண்டும். அதை கூட தெளிவாக திட்ட தெரியவில்லை. நீ எல்லாம் எதற்கமா இங்க வந்து நிற்கிறாய்? அப்புறம் பாத்துக்க, நான் ஏதாவது அசிங்கமா கேட்டு புரிவேன். அப்படி என்ன கேட்பாய்? அப்பா எங்க கேள் பார்க்கலாம். என்ன அப்படி கேள்வி? எது அசிங்கம் என்று தெரியுமா? நல்லா வாயில வந்துருமியா? வாயிலே ஏதாவது நான் கேட்டு புரிவேன். சோத்த விட்டு வேற எதே இருந்தீங்கயா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீனு? மறுபடியும் பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? ஏய் உனக்குலாம் அவளை பொல்லந்து புரியா பொழுது. என்ன நினைச்சிருக்க? இப்படி என்ன நினைச்சிருக்க? இப்படி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குமா? பொளந்து விடுவேன் என்று சொல்கிறாய், அது தவறு அல்லவா? என்னிடத்தில் புலப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கட்டிய கணவன் முன்னால் மட்டுமே புழக்க வேண்டிய நீ கண்டவர் முன்னால் புழக்க என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. பாத்திரத்திலே பேர் விட்டது நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பாவாடைக்குள்ளே பேர் விட்டது நீங்க ஒரு ஆள் தனம். நீ என்ன பாவாடையா கட்டிக்கிட்டு திரியற? கட்டி இருக்கிறாயே, அதை சொன்னேன். சரி விடுவா. ரெடியா கையா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்ல, ஓவர் என்பது தவறு. அதிகமாக பேசுகிறேன் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரு சில வார்த்தை கூட தமிழிலே பேச முடியவில்லை. மண்டையை நீயே அடித்து புலந்து கொள்ளுமா? கால கொடுமை. நல்ல வார்த்தை பேசினா நல்லா இருப்ப. தெரியாம பேசிட்டு விடியா ஏயா போட்டுக்கிட்டு வேணும்னா நான் உனக்கிட்ட சாரி கேட்டுக்கிறியா? நீ என்னை வந்து இடிக்கல, நான் தான் உன்னை வந்து இடிச்சதா ஒத்துக்கிறேன். அப்பா நீ இடிக்கல, நான் தான் உன்னை செஞ்சேன், போதுமா? செஞ்சேன் என்று சொல்லு வார்த்தையை கேட்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஆமா, நம்மனா முடியல, அதான் செஞ்சுட்டு போட்டுருந்தேன். பேச்சு நிப்பாட்டிக்க, ரொம்ப பேசுற. நான் நியாயமா போகணும்னு நினைக்கிறேன். என்னைய கீழே தரங்கிட்டு இழுத்து விடணும்னு நினைச்ச ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு தான் போவேன். ஞாபகத்துல வச்சுக்க. எங்க நீ பாரு, வா நீ வேணா சண்டைக்கு வா. பாக்கறதுக்கு பட்டைய போட்டு கையில ஜோல்னா போய் வச்சிருக்கேன். அவனை ஈஸியா ஏமாத்தப்பலாம் நினைச்சா? சங்க அறுத்துப்பேன், தெரிஞ்சுக்க. எனக்கு அப்படியும் பேச தெரியும், இப்படியும் பேச தெரியும். நான் கட்டிச்சு கொதறிடுவேன், அப்புறம் நீ பேசவே முடியாத. எல்லாம் ஒரே அடியில மண்டையில அடிச்சேன்னா தலை வகுத்துக்கணும். குட்டியா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? பொம்பளையா ரவுடி ஆயாவ. நீ இவ்வளவு நல்ல மஞ்ச மாதிரி தானே பேசுற, திருப்பி எதுக்கு அதுக்குள்ள போய்? அப்படித்தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட அப்படி பேசி பிரயோஜனம் இல்ல. நாங்க தான் சுத்த தமிழ்ல பேசியிருக்கோம். தமிழ்ல உனக்கு வச்சிருக்கேன் பாரு ஆப்பு. சரி, என்னை சௌரவத்தை காட்டணும்னு நினைச்சிட்டு இல்ல. வா, நல்ல டவுசர் போட்டுறியா? நீனு டவுசர் போட்டுருக்கியா? கையை விட்டு பாரு. சட்டி போட்டுருக்கியா? என்னையா மேல தூக்கி கட்டிக்கிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளை நான் நின்றுக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வேற என்ன இருக்குன்னா இங்க கையை விட்டு வேற பக்கம் சொல்ற நீனு. வேலைக்காரன் ஜாமான் வெளியே கிடந்தானா உள்ள கிடந்தானா? ஜாமான் இருந்தா தானே அது வெளியில கிடக்குறோம், உள்ள கிடக்குறதா? ஜாமானே இல்லாம எதுக்கு நீ இந்த பாடு? ஆம்பளை பையன் எப்படி வேணா தெரியுவேன். 8 முளை வேட்டியும் கட்டி நடக்க தெரியும், 1 முளை துணியில கோமணம் கட்டியும் போக தெரியும். கரப்பாம்பூச்சைக்கு தான் மீச இருக்கு, அதுமா மீசையை தூக்கிக்கிட்டு தெரியுது. நானும் ஆம்பளைக்கு 16 முளை வேணும், தெரிஞ்சுக்க. சேலை என்னை மாதிரி நீ தெரிய முடியாது. என்னால தெரிய முடியும், என்னால முடியும். நீ என்ன செஞ்சாலும் நான் செய்வேன், தெரியுமா? சண்டியர் மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் சண்டியர் செஞ்சு விடுவியா? செய்வேன். நான் செய்யறேன், செஞ்சு விடுவேன். செய்வேன். நான் நினைச்சேன்னா இப்ப அவ்வளவு கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு கோமணத்தை கட்டி இந்த ஊரை 30 ரவுண்ட் அடிப்பேன். நல்ல தைரியமான உங்களை கோமணம் இந்த கோயில 4 ரவுண்ட் அடிச்சுடா பாப்பா. போயாகிட்டு நீ நான் ஆம்பளை கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் திரிவேன். நான் மொட்டை குண்டியா திரிவேயா? 1 மாசம் 1 வருஷம் வரையும் திரிவேன். இப்ப இதுவே கலண்டுக்கிட்டு தான் இருக்கு. ரைட்ரா, இறங்கி அடிக்கிறியா நீ? அப்ப நான் கோமணம் கட்டினா நீ அம்மனமா போவேன்ற. அப்ப நீ எதுக்குன்னு துணிஞ்சிட்ட? அந்த விளக்க மட்டும் கையில வாங்கி கொடு, எப்படி சுத்துறேன்னு மட்டும் பாரு. அப்ப நாயில மட்டும் பின்னாடி உனக்கு நான் விளக்கு பிடிச்சிட்டு வரணுங்கிற சொல்லாம சொல்றாதானே? ரைட், வா இப்ப பாத்து போறேன். நீ வீம்புக்கு நான் செய்யறப்புறான் செய்யறோம்னு இல்ல. நான் நினைச்சா பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் 1 வச்சுன்னு போவேன். எண்ணி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். அக்கம் பக்கம் இருக்க என்னை கேட்பேன், நீ எல்லாம் மனுஷனா? பொண்டாட்டி செத்து ஈரங்காயல, அதுக்குள்ள உனக்கு 2வது பொண்டாட்டி கேட்குதா கேட்பேன். நைஸா அடிப்பேன். எனக்காகவா அந்த பொண்டாட்டி? இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் லைட்டா அடிச்சு விடுவேன். எங்க நீ அடிச்சு விடுவாப்பா? நீ எல்லாம் பொண்டாட்டி சேர்த்து 7 நாள் தான் கல்யாணம் பண்ணுவேன். நான்லாம் அப்பவே புருஷனை போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். என்னால முடியும். என் குடும்ப குத்து விளக்க ஆடிக்கிற எனக்காண்டி இல்லையா? வயித்துல உள்ள பிள்ளைக்கு அப்பா வேணாமா? வயித்துல புள்ள சொல்லுவையா? உன் புள்ள அம்மா கேட்கும் போது என் புள்ள அப்பா கேட்காதா? வீட்டு பக்கமே வள்ளி அடி. உன்னை யார் சொன்னது? போ. அப்ப நான் இல்லையா? நானா தான் நினைச்சுக்கேன் போல இருக்கு. நான் தான் ரைட்டு. நீ அதுலயும் தைரியமா இறங்குற.
நீ 2வது புருஷன் கட்டுவ. அவருக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. கட்டிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் 2வது கொண்டாட்டி கட்டுறேன், தப்பு இல்லை. ஆனா நான் சொல்ற மாதிரி உன்னால சொல்ல முடியுமா? எப்படி? இப்ப நீ தான் எனக்கு 2வது கொண்டாட்டி. யோ, ஒரு பேச்சுக்கு தான் நியாயம் வேணாமையா? ஒரு உதாரணம், நெருப்புனா சுட போகுதா? உன்னை கல்யாணம் பண்ணி நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரமாட்டேன். ஏங்க வாசல்லையே நிப்பாட்டி. என்னது வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? ஆமா, வாசல்ல நிப்பாட்ட எவனாவது மிதிச்சுட்டு போவேன். உன்னை அதான் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னைய வாசல்ல நிப்பாட்டி. நல்லா கவனமா கேளு. செருப்படுத்து. அப்பவே அடிக்க போறீங்க? ஐயோ, ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற எடுத்து கூட்டிட்டு வந்த கொடுமைக்கு என்னைய கட்ட விளக்கமாத்த நல்ல பரப்பரன்னு கூட்டி விட்டு சாணிய கரைச்சுக்கிட்டு. ஐயோ ஐயோ, என் தலையில ஊத்த போறீங்களா? சாணி வைக்கிற வேலைக்கு உன் தலையில வந்து ஊத்தாங்க. நீங்க நிப்பாட்டு சொல்லும்போதே பெரிய காமெடியா இருக்கு. வாச தெளிச்சிட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். மணமகளே மணமகளே வா வா, ஒத்த கால தூக்கிட்டு வா வா. ஐயோ, அது ஒத்த கால் இல்லங்க, அப்புறம் வலது கால். நீங்க தவறா பாருங்க. அம்மா, என்ன ஒரு ஞாபக சக்தி! இந்த மண்டைக்குள்ள இவ்வளவு மூளையா? எப்படி வலது காலா? ராஜாக்கி இங்க பாரு, வலது கால்னு சொன்னியே, அது ஒரு காலா 2 காலா? ஒரு கால் தான். அந்த மைத்தை தான் நானும் சொன்னேன். அப்புறம் 2 காலம் இது கூட பப்பரப்பான புலந்துக்கிட்டு அங்கனே பார்க்கறப்ப சின்ன சிறுசுக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னை உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த உண்டாட்டி போட்டாவ பெருசா மாட்டி நல்ல சீரியல் பல்ப்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்ககிட்ட காட்டுவேன். என்னன்னு? இங்க பாருமா, இவ தான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறேன். நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவள் கட்டை விட்டு மாதிரி அடித்து வச்சு ஒரு மாலையை போட்டு, என்னங்க இவர் தான் அவங்க அண்ணன், அவர் செஞ்ச இடத்துல தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாரு. செருப்பை கலட்டிக்கிட்டு பிய்ய தொறுக்கிட்டு அதுலேயே அடிப்பேன். அடிப்பானா இல்லையா? அங்கிட்டு தூக்கி போடுங்க. அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காம. யோ, நிக்கிறேன் அங்க ஆம்பளை. அடையாயா, அந்த ஆம்பளை போய் படுக்க சொல்லு. நீ வேற, என்னாலே முடியும். நானும் என் புருஷனை கூட்டிட்டு போவேன். என்ன பேச்சு பேசியிருக்க? என் புருஷன் போட்டா, உன் பொண்டாட்டி போட்டா சின்ன போட்டா, என் புருஷன் போட்டா பெரிய போட்டா மாட்டி கூட்டிட்டு போய் என் புருஷனை பாருங்க. இவர் தான் உங்க அண்ணன். எத்த தண்டி இருக்குன்னு பாத்தீங்களா? மொட்டை குண்டி போட்டாவ மாட்டிருக்கேன். செத்தானு அந்த படம் ஏன் மாட்டி வைப்பாங்க? நீ வேற, எத்த தண்டி வளர்த்துருக்காரு பாருங்க. காது ஒரு மீசையா? ஒரு நாள் மனுஷே அதை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஷேவ் பண்ணிட்டானா? மொள்ளு கட்டிட்டு போயிருச்சு. நல்லா இருக்குமே. என்னது? சரி. அப்புறம் பார்த்தேன், இது சரியா வராது. நம்ம மீசைக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணமே பண்ணோம். நான் மீன் குழம்புல விஷத்தை வச்சுட்டேனே. அன்னைக்கு போன வந்தேன். மீன் குழம்புல விஷம் வச்சியா? என்கிட்ட அது ஜம்பம் வலிக்காது. நான் சைவத்துக்கு மாறிட்டேன்ல. சாம்பாரா சாப்பிடுவீங்கல்ல? அதுலயுமா? நோ, நான் ஒன்லி பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். குடிப்பீங்கல்ல பால? கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா தானே கலக்குவேன். எலிபேஸ்ட தடவிடுவேன், ஈரத்துணியில தொடச்சிருவேன், கையால முடிச்சு கட்டிடுவோம், வாயில நொற தள்ளிடும். பரவாயில்லடா, ஏட்டிக்கு விட்டியா பேசினாலும் ஒரு பொம்பளை விடா முடியா பேசிருக்கீன்னா உன்னை நான் பாராட்டுறேன். போதும், நீங்க ஜாக்கெட்டை கழட்ட வேணாம் போங்க. தமிழ் ஆசிரியர் இதுல வேற. தமிழ் ஆசிரியர் செய்யக்கூடாதா? அதுக்கு என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியா பேசுறது? ஆமா ஆமா. அட சமாதானம் போ. என்ன சமாதானமா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தெய்வ தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தெய்வ தேவை. அதனால ஓன் தெய்வம் எனக்கு வேணும், ஏன் தெய்வம் உனக்கு வேணும். 2 பேரும் சம்மதிச்சிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளவுதானே. எதுக்கு இந்த பிரச்சனை? சரியா? ஓ ஆமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பண்ணேன், மாம்பழம் வியாபாரம் பண்ணேன். அது இதுவா? அது எங்க பண்ணுங்க பாப்பா. செக்க வந்த பழம் எல்லாரும் வந்து பழம் இது வளர்த்து வரட்ட பழம். மாம்பழம் விக்கிறேங்க. அருமையான பழமா இருக்க. ஐயோ, கலர் நல்ல கலர் மாம்பழம். மாம்பழத்தை உள்ள வச்சிருக்கேன். நீ எங்க பாத்தீங்க? நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, வெளிய தவிட்டு வருது வரல. என்ன மூஞ்ச பத்தே பேச மாட்டேங்கிறேன். மாம்பழத்தை பார்த்தா பேச முடியும். என்ன பேசுது? என்ன விலை?
ஒரு மாம்பழம் 2000 ரூபாய்க்கு வித்தேன். ஒரு உலையும் வாங்கல. 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேங்கிறான். இந்த பயல்கிட்ட விற்காத ஒருத்தருக்கு திங்க தெரியாதுன்னு ஏன் திங்க தெரியாது? பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 நறுக்கிறேன், ஆளுக்கு ஒன்றா திட்டு போகிறோம். தெரிஞ்சு வச்சா இவங்க கிட்ட கொடுத்தா 4 அப்புறம் முழுங்க முடியும் மாம்பழத்தை. கத்தி வச்சு அறுக்கவே கூடாது, செப்டிக் ஆயிரும் பழம். முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். இங்கே பாருங்க, அப்படி கையில் எடுத்து லைட்டாக ஒரு நஸ்க். என்னங்க மாம்பழத்தை போட்டு அமைக்கிட்டு காயா பழமான். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு அப்படியே அழுத்தணும். கத்த 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 கத்த. ஏய் ரீரிக்காடிங்க இங்க திரும்ப மாம்பழத்தை அப்படியே உள்ளங்கை வச்சு சேலை மாதிரி மாம்பழத்தை கசக்கிறதுக்கு மீஜி குடுறான்னா ஸ்பேனர் போட்டு முறுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கியா. ஐயோ பச்சை பிள்ளைட்டு திருடிட்டு வண்டியா. அப்படி நல்லா கசக்கி விட்டு நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். என்னையா குடத்துல எதுவும் வாய வச்சுட்டியா? என்னையா இப்படி இது? அப்பா நீ இளையராஜாட்ட இருக்க வேண்டியவன்டா. நீ எதுக்கு தண்டா ரீதி கொடுக்க? டேய் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன் பக்கத்து வீட்டில் குடி வைக்கவே மாட்டேன். நீ விடிய வரைக்கும் உட்காந்து ரீதி காரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிழிஞ்சு போமுடா பொழப்பு. அம்மா நீங்கள் நல்லா வைக்கிறீங்க மாம்பழம் போதும்மா. உங்கள் ஒப்ப நான் அது நல்லா கொடுக்குறேன் மியூசிக்கு. மாம்பழம் வைக்க வந்தா உங்க அம்மா அனாவசியமா பேசாதீங்க. எங்க அப்பா மியூசிக் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. வேணாப்பா உறிஞ்சுற மாதிரி மியூசிக். அம்மா பத்தி பேசுறாரு. ஒரு ஆட்ட ஆட்டி விடுங்கப்பா. அத கிளி 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 கிளி. எது கையில கிடைச்சாலும் ஒரே குடும்பம் நம்ம குடும்பம் தான்ப்பா. எது கையில கிடைச்சாலும் அது வாத்தியமா பயன்படுத்துறேன் பாரு. அப்பா ட்ரம்ஸ் மணிக்கு அடுத்து நீ ஒரு ஆள் தான். மணி ஒரு ஆள் தான் கையில இருக்கிற தட்டு குண்டாச்சட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுப்பாப்ல. அதுக்கு அடுத்து நீ ஒரு ஆள் தான் அந்த வேலை பார்க்குற. மாப்பிள்ளை சாமி அழைச்சு எனக்கு அழகு குத்தாம விட மாட்டேங்க. உள்ள இருக்கு ஆத்தா வந்து இறங்குனா ஆத்தா வேறங்களா அப்பத்தா வேறங்களா தீ எல்லாம் மிதிப்பாருப்பா. டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தமிழாசிரியர் இப்படி பேசுறாரு. மகளே அப்பா அவர் சொல்ற மாதிரி ஆடாம என்ன அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்பா. எல்லாரும் என்ன ஒழுங்கா ஆடுமா. வீட்டு பாரு ராக்கெட் இடம் மாதிரி புருட்னு இறங்குச்சுனா என்ன கேக்குறீங்க? அம்மா ராணி அப்பா என்னப்பா நீங்க அவர் மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா அந்த ஆளு பண்றதே தெரிய மாட்டேங்குது. இந்தம்மா நான் சொல்றேன் இங்க வாமா. நீ என்னம்மா உங்க அம்மா மாதிரியா பண்ற? அப்போ ஓனலமே என்ன மாதிரி தான். ஐயோ மாப்பிள்ள நீங்களும் என்ன மாதிரி தானா? ஐயோ
காட்டினதே போதும். ஏங்க ஆ உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா வாசிங்கப்பா. அவர் ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம்ப்பா எனக்காதரா. உன்னுடைய ஆட்டம் பாட்டம்லாம் பிடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் நிறைய வச்சிருக்காரு. வேணும்னா அவட்ட வாங்கிக்கங்க. அவன் முதல்ல உடச்சிக்கிட்டு இருக்கேன். அதை நீ பெரிய சுத்தியில் எடுத்துட்டு வரட்டா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் வீட்டில் இப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும்மா அந்த வேண்டாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எல்லா கிழமையும் சுடுகாட்டில் போயிடுச்சுல. இன்னொரு 9 வருஷம் போட்டுன்னு பார்க்குறேன். ஏங்க ஒரே இது 60 கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா? சத்தியமா பிடிச்சிருக்கியா? பொய் சொல்லக்கூடாது. ஏ பிடிச்சிருக்குன்னு சொல்றல, அப்புறம் கடுப்பா கிளப்பிட்டே இருக்கா. இப்படியா காதலிப்பாங்க? நல்லா லவ் பண்ற மூடோட சொல்லணும். அது என்ன லவ் பண்ற மூடுனா? மூடு அது இல்ல, மூடு. நீ மூடு. ஐயோ அப்பா ஒரு என்னமோ மூடைய பத்தி பேசுறாரு. என்னன்னு ஆமா, மூட தூக்குறேன் நானே. ஆளு மோர கட்டை பாரு, நானே பண்ணி தொலைக்கிறேன். வேற என்ன செய்ய? அவ்வளவு ஒன்றும் கடுப்பாலாம் நீங்க பண்ண வேணாம். அப்பா நீங்க அந்த சாமானை கொடுங்கப்பா. உட்காந்து நானா சுத்திட்டாது எடுக்கிறேன். கிரட்டு கிரட்டு கிரட்டுன்னு உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு சொல்லட்டா? அப்பக்கடா அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி ஓரங்கட்டு பொண்ணாத்தா. அதுல தொகையெல்லாம் எழுதியிருக்கேன். ஓரங்கட்டு பொண்ணாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடு அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிழி ஓரங்கட்டு பொண்ணாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சட்டியில் குறையாம இருக்குதையா ஆப்பைகளை யார எடுத்துக்கையா. ஆப்பக்கடு அன்னக்கிளி ஆடி வர வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொண்ணாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னாத்தா. ரொம்ப நேரமா போஸ்ட் கொடுத்துறீங்க. இதை எடுத்து மட்டும் அப்படியே அனுப்பி விட்டுருங்க. நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ண? நேரா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் நான் கடைக்கு போறேன். மாலை, தாலி, நெல்லு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு வாங்கிக்கிங்க, ஊதுபத்தி வாங்கிக்கிங்க. ஏய் சண்டாளைங்களா,
அப்பா கல்யாணத்துக்கு இதை கொண்டுகிட்டு வந்துருங்கப்பா. இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அடக்கம் பண்றதுக்கு வாச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் முடி. என்னங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன், நீ போய் கட்டில் எடுத்து போடு. ஏன் கட்டில் எடுத்து போடணும்? வெளியில போட்டுறவ கட்டில் எப்பவும் வெளியதானே கிடக்கு. அதை சொல்லலடி, நம்ம பண்பாடு கைத்து கட்டில தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டு கைத்து கட்டலையா? ஆமா, கைத்து கட்டில போட்டு முக்கியமான விஷயம் அது மேல ஜமுக்காலத்தை விரிச்சிரு. ஏங்க கைத்து கட்டில ஓட்ட ஓட்டையா இருக்கணும். உள்ள போய் மாட்டிச்சுனாக்கா நாய் பூனை எல்லாம் படுத்திருக்கும். நாய் பூனையெல்லாம் ஏமாந்து போகுது. ஏய், அப்பன மகளும் திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா நீங்க? ஏங்க நீங்க சொல்லுங்க. ஜமுக்காலத்தை விரிச்சிட்டு மேல ஜாதி பூவை நல்லா தூவி விடு. ஏங்க மல்லிகைப்பூ பிடிக்காதா? தூக்கம் வரணும்னு நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க, புரியுதா? பூவை தூவிட்டு சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வை. எதிர வைக்கணும். என் குண்டில சொருகு. அப்ப நீங்க குப்பரை படுத்துக்குவீங்களா? படுத்தா சொருகுவியா? நீங்க தானே சொன்னதை செய்யணுமா இல்லையா? ஒரு ஓரமா சொருகி வையிடி. தலைமாட்டில் வச்சிடறேன். தலைமாட்டில் வச்சு சோழியை முடிக்கிறதுலயே குறியா இருக்கு. ஆட நீங்க சொல்லுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வாழைப்பழம் மட்டும் இங்க லோக்கல்ல வாங்காத. பால் எல்லாம் வேண்டாமா? பால் வந்து எருமை பால் வாங்கிறாங்க. ஏன்? மந்துன்னு கிடக்கும். பசும்பால 2 லிட்டரை நல்ல 1/4 லிட்டரா சுண்ட. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலாங்க. ஏமா இந்தாமா இந்தாமா ஏங்க, அப்புறம் கோச்சுக்காக என்னையா கோச்சுக்கிறா? பசும்பால் வேணுங்கிறீங்க. ஆமா, அப்புறம் எதுக்குங்க சுண்டக்காய்? சுண்டக்காய் நான் எங்கடா கேட்டேன்? என்னங்க 1 லிட்டர் பாலையும் சுண்டக்காய்ங்கிறீங்க. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன மாப்பிள்ளை செம்பு கொடுத்தாலும் தாலி கட்டி வேண்ட மாதிரி சொல்லு. சுண்டக்காய் வச்சலாம் பஸ் நைட் எவனும் கொண்டாட மாட்டாங்க. நீ எனக்கு சொன்னிய 1 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட. ஓஹோ, அதுதான் மேட்ரா. சுண்டக்காய வச்சிருந்தேன், வேண்டாம் வர காப்பி போட்டு எடுத்துக்க. எனக்கு அதெல்லாம் போட தெரியாது. 3ஆம் நாள் தான் பால் ஊற்றுவாங்க. அன்னைக்கே ஊத்துறதா இல்லை 3ஆம் நாள் ஊத்துறதா? நீ என்னடி என்ன சொல்லி முடிக்கிறது? அப்பா அப்பா டேய், முடிஞ்சனே சொல்லி விடுறேன் சரியா? வாழைப்பழம் லோக்கல்ல வாங்கிறாங்க. சின்ன சின்ன பழமா இருக்கு, ஏமாத்திடுவாங்க. கேரளாவில இருந்து வரும் நேந்திரம் பழம், இவ்வளவு நீளம் இருக்கும். இங்க வாங்க, சிப்ஸ் போடாங்க. பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லைங்க. அதுல 4 பழம் இவ்வளவு லென்த்ல வாங்கி வச்சிரு. அது எங்க போடுவாங்க? 4 இருக்கணும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல இருக்கிற கடை சாத்திட்டாங்கன்னா பசிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது இருந்தா 2 உரிச்சு உள்ள தள்ளிட்டு படுத்துக்கலாம். வாங்கி வச்சு. யோ, அப்ப பர்சனரி தேவை, பழம் நீ தேவையில்ல. இந்த விஷயத்த முதல்ல சொல்லக்கூடாது. நீ சொல்ல போய் போட்டு வரும்போது அந்த பழம் இல்ல மாதிரி ஒண்ணுக்கு உதவாம போய் தொலைஞ்சிட்டாளா? எனக்கு தெரியும். நான் சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், பழைய புத்தகங்கள், இது மாதிரி உங்க வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வேஸ்டா இருக்கு. பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், யாரா வண்டி அங்கிட்டு கொண்டு வானே, ஓடாத சைக்கிள், கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, இது மாதிரி எப்ப 100 ரூபாய் தர்ற வண்டி எடுத்து போடா. பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், 500 ரூபாய் தர்றேன். நம்ம வீட்டை சுத்தியே அலையிறாங்க. 500 ரூபான்னு அப்படியே ஆப்பாகுது. இருக்கட்டும், பரவாயில்ல. எதற்காக நான் தமிழ் தமிழ் தமிழ்னு உயிர் மூச்சு சொன்னேன்னா, இன்னைக்கு ஆங்கிலம் கலந்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனால அதனால என்ன பிரயோஜனம்? தாய்மொழியில பெத்த தாயை அம்மான்னு கூப்பிட தெரியல பிள்ளைகளுக்கு, அப்பாவை அப்பான்னு சொல்ல தெரியல. அப்படி செலவு பண்ணி படிக்க வச்சு என்னத்தை கற்றுக் கொடுத்தோம்? தயவு செய்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தாய்மொழியார நம் தமிழ் மொழியை மதிக்கணும் சொல்லி, பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் என் கட்டுடல் சரிந்து கவலை நேர்ந்து தெருவோடு கிடந்தாலும் என்னை பெற்று வளர்த்த தமிழ் மொழியை மறப்பேனோ? தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழா நீ பேசுவது
கருத்தரின் நோக்கை தமிழா நீ பேசுவது தமிழா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. போல நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டன் கையில் வாக்கிங் சிக்கா, பாட்டின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. பாட்டன் கையில் வாக்கிங் சிக்கா, பாட்டின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா. வீட்டிலே பெண்களில் தலையிலே ரிப்பனோ வெள்ளைக்காரன் நமக்கென்ன அப்பனா.